பார்த்தீங்கன்னா இந்த வார் சுச்சுவேஷனால டெய்லி வந்துட்டு ஃபியூல் ப்ரைஸ் ஏறப்போகுது, சிலிண்டர் ப்ரைஸ் ஏறப்போகுதுன்னு சொல்லிட்டே இருக்காங்க. எல்லாருமே வந்து பெட்ரோலை நிரப்ப ஆரம்பிச்சுட்டாங்க. அதே மாதிரி கேஸுக்கு எக்கச்சக்கமாக புக்கிங் வந்து ஒரே நாளில் போயிட்டு அந்த கேஸோட புக்கிங் வெப்சைட்டோ இல்லை வந்து அந்த டோல் ஃப்ரீ நம்பரோ ஒர்க் ஆகாமல் போயிடுச்சு. இது நீடிச்சதுன்னா அத்தியாவசிய பொருட்கள் இருக்கு இல்லையா, இந்த பொருட்களோட விலைகளில் வந்து கொஞ்சம் ஒருவேளை அந்த பெட்ரோல் விலையை குறைச்சிட்டாங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரே ஒரு வழி என்னன்னா. வணக்கம் சார். வணக்கம். கடந்த ஒரு மாசமாவே பார்த்தீங்கன்னா இந்த வார் சுச்சுவேஷனால டெய்லி வந்துட்டு ஃபியூல் ப்ரைஸ் ஏறப்போகுது, சிலிண்டர் ப்ரைஸ் ஏறப்போகுதுன்னு சொல்லிட்டே இருக்காங்க. ஒரு டைம்ல நீங்களே பார்த்துருப்பீங்க, பெட்ரோல் பங்க்ல ஃபுல்லா ஆளுங்க குமிய ஆரம்பிச்சிட்டாங்க. பெட்ரோல் போட்டே போயிடணும், அடுத்த நாள் ஏதோ உலகமே அழியிற மாதிரி எல்லாருமே பெட்ரோல் பங்க் நோக்கி போயிட்டு இருந்தோம். அடுத்து கொஞ்ச நாள்ல பார்த்தீங்கன்னா சிலிண்டர் விலையை ஏற்ற ஆரம்பிச்சாங்க. சிலிண்டர் விலை இப்போ ஏறிடுச்சு. பெட்ரோல் ப்ரைஸ் இன்னும் அன்சேஞ்சாக தான் இருக்கு, அதே தான் ரிமைன் ஆகிட்டு இருக்கு. பட் அதுவும் கூடிய சீக்கிரத்தில் மாறப்போகுது. அது மாறுதுச்சுன்னா 160 ரூபாய் வரைக்கும் கூட போகலாம் அப்படின்ற ரூமர்ஸ்லாம் நாங்கள் நிறைய பார்க்குறோம். இதை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? எனர்ஜி ப்ரைஸஸ் எதர் பெட்ரோல் ஆகட்டும் இல்லை கேஸ் ஆகட்டும் வேர்ல்டு வைட் எல்லா கண்ட்ரிலையும் ஏறிட்டு இருக்கு. இது இந்தியாவுக்கு மட்டும் இல்லை, இந்தியாவில் கொஞ்சம் சேஞ்ச் வந்து கேஸ் ப்ரைஸஸில் பார்க்குறோம் நம்ம. பட் பெட்ரோல் ப்ரைஸஸ் நீங்கள் சொன்ன மாதிரி பெரிய அளவுக்கு மாற்றம் கிடையாது. பட் கவர்மெண்ட்டோட இண்டிகேஷன் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அதுலேயும் மாறுதல்கள் வரும் அப்படின்ட்டு ஒரு இண்டிகேஷன் கொடுத்துருந்தாங்க. ஃபர்ஸ்ட் வீக்கில் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ வரைக்கும் அதோட எஃபெக்டிவ் இது வந்து சேஞ்ச் வந்து வரல. இந்த வார் நிலைமை வந்து இப்படியே நீடிச்சதுன்னா டெஃபினட்டாக வந்து மாற்றங்கள் வரலாம். இதனால நம்ம நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பேனிக் பையிங் எல்லாம் பார்த்தோம். போன மாதம் பர்டிகுலராக ஒரு நாளில் வந்து பெட்ரோல் எல்லாம் தீந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போயிட்டு பெட்ரோல் பங்க்கில் வந்து எல்லாருமே வந்து பெட்ரோலை நிரப்ப ஆரம்பிச்சுட்டாங்க. அதே மாதிரி கேஸுக்கு எக்கச்சக்கமாக புக்கிங் வந்து ஒரே நாளில் போயிட்டு அந்த கேஸோட புக்கிங் வெப்சைட்டோ இல்லை வந்து அந்த டோல் ஃப்ரீ நம்பரோ ஒர்க் ஆகாமல் போயிடுச்சு. பட் அதுக்கப்புறம் ஒரு சில நாட்களில் அந்த நிலைமை வந்து ஓரளவுக்கு பெட்டராக இருக்குது. ஸோ இப்போ எஃபெக்டிவாக பார்த்தோன்னா இது ஒரு சேலஞ்சிங் சிச்சுவேஷன். ப்ரைஸ் ரைஸ் அப்படின்றது வந்து இது நீடிச்சதுன்னா தவிர்க்க முடியாதது. ப்ரைஸ் ரைஸ் நடக்கலாம். ஒரு வீட்டுக்கு வரக்கூடிய அந்த பொருட்களை தவிர இது ஒரு சைக்கிள். எல்லா இடங்கள்லையும் இந்த ப்ரைஸ் ரைஸஸ் வந்து தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்குள்ளே வந்து வார் ஓரளவுக்கு முடிஞ்சு சரியான நிலைமை வந்துடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஒரு மாற்றம் வரும். மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட சம்பளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20,000 to 30,000 இதுக்குள்ள தான் வந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ இந்த ஃபியூல் ப்ரைஸஸோ இல்லை சிலிண்டர் ப்ரைஸ் இன்னும் அதிகமாக ஆரம்பிச்சது அப்படின்னா நார்மலாக சேவ் பண்ணுறதை தாண்டி எவ்வளோ விஷயமா உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக செலவுகள்னு வரலாம் சார்? ஆவரேஜாக அவங்களுக்கு வந்து ஒரு 2-3 விஷயங்கள் வந்து மாறுபடலாம். மெயினாக வந்து ஃபியூல் ப்ரைஸஸ் நம்ம சொல்கிற மாதிரி ஒரு பெட்ரோல் எக்ஸ்பென்சஸோ இல்லை வந்து டீசல் வச்சுருந்தாங்கன்னா டீசல் எக்ஸ்பென்சஸோ கொஞ்சம் ஏற்றம் வரலாம். இது கேஸோட எக்ஸ்பென்சஸ் வரலாம். அத்தியாவசிய பொருட்கள் இருக்கு இல்லையா, இந்த பொருட்களோட விலைகளில் வந்து கொஞ்சம் ஏற்றங்கள் வரலாம். ஸோ இந்த மாதிரி ஓவராலாக விலைவாசி உயரும் போது டெஃபினட்டாக ஆவரேஜாக ஒரு 10% வரைக்கும் இன்க்ரீஸ் வரலாம் அப்படின்றது ஒரு ரீசெண்டாக படித்த ஒரு ரிசர்ச் சொல்லுது. ஸோ உங்களுடைய பில்லு 20,000 உங்களுடைய சம்பளம் அப்படின்னா ஒரு 1,500லேருந்து 2,000 வரைக்கும் விலைவாசி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதுக்கு நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்கணும். சார், இப்போ நிறைய பேர் ஃபியூல் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறப்போ டே டு டே லைஃப்பில் ஸ்பெண்ட் பண்ணுற பல பொருட்களோட விலை ஏறும் அப்படின்னு சொல்கிறப்போ என்ன கேட்பாங்கன்னா, அது எப்படி நான் வண்டிக்கு பெட்ரோல் போடுறேன், நான் வண்டிக்கு பெட்ரோல் போடலன்னா வண்டி ஓட போகிறது கிடையாது, அவ்வளோதான், அதோட ரிலேஷன் அதில் அவ்வளோதான் இருக்குது, இது எப்படி என்னோட டெய்லி நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸோட விலையை ஏற்றுது அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க சார். ஸோ இப்போ நம்ம எல்லாருமே வந்து ஒரு பெரிய மிஸ்டேக் என்ன பண்ணுறோம்னா, நம்ம பெட்ரோல் போடுறோன்னா அது நம்மளை சார்ந்தது மட்டும்தான் அப்படின்னு நினைக்கிறோம். இது பெட்ரோல் ஏறும்போது டீசல் அப்படின்ற அந்த பொருளோட விலையும் ஏறும். டீசல் வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் குட்ஸுக்கான ஒரு மூலதனம். ஆந்திராலேருந்து சென்னைக்கு ஒரு வண்டி வருது அப்படின்னா இது வரைக்கும் ஒரு பர்சன்டேஜ் பே பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ அது வந்து கொஞ்சம் அதிகமாகவே செலவாகும். செலவுகளை அப்படியே வந்து வச்சுட்டு அவங்களுடைய மார்ஜினை குறைச்சிக்க மாட்டாங்க. அவங்க வந்து எண்ட் யூசர் யார் இருக்காங்களோ அந்த கன்சியூமர், ஒரு நிறுவனமோ இல்லை வந்து ஒரு பர்டிகுலர் ஆர்கனைசேஷனோ இருக்குன்னா அவங்களுக்கு வந்து அதை எதுவும் பாஸ் ஆன் பண்ணிடுவாங்க. ஸோ அவங்க வந்து விலையேற்றம் பண்ணுவாங்க. ஸோ இது மாதிரி பார்க்கும்போது இது ஒரு செயின் எஃபெக்ட். ஸோ ஒவ்வொரு விஷயமும் வந்து அடுத்தவங்களுக்கு அது பாஸ் ஆன் பண்ணும்போது அந்த செயின் எஃபெக்ட்னால அந்த விலைவாசி வந்து டெஃபினட்டாக உயர ஆரம்பிச்சிடும். பல பொருட்கள் எல்லாமே வந்து இங்கே விளையிறது கிடையாது, எல்லா பொருட்களும் இங்கே உற்பத்தி பண்ணுறதும் கிடையாது. தூரத்துலேருந்து வரக்கூடிய ஒரு ஸ்டேட்டு, ஏதோ ஒரு இடத்துலேருந்து தான் நமக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு இருக்கு. அப்போது அதுக்கேற்ற மாதிரி அதோட விலைவாசி கொஞ்சம் உயர தான் செய்யும். க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் கீழே விழுந்திருக்கு அப்படின்ற நியூஸ்லாம் நாங்கள் படிப்போம். ஆனால் எங்கள் பெட்ரோல் டீசல் விலையில் எந்த சேஞ்சுமே இருக்காது. இது எதனால சார்? இப்போ பெட்ரோல் டீசல்னா அதோட உற்பத்தி காஸ்ட் ஒன்று இருக்குது. அதாவது அது வருது, அதை ரீஃபைன் பண்ணுற காஸ்ட்டு, அந்த உற்பத்தி காஸ்ட், டீலர் கமிஷன், இதெல்லாம் ஒரு காஸ்ட். இதெல்லாம் காஸ்ட்டுன்னு வச்சுட்டோம்னா அது தவிர வந்து கவர்மெண்ட்டோட எக்ஸைஸ் டியூட்டின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு பெரிய ஒரு போர்ஷன்.
இந்த எக்ஸைஸ் டியூட்டி வந்து ஏற ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ ப்ரைஸ் இன்டர்நேஷ்னலாக குறையுது அப்படின்னாலும் இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டோ இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ அவங்களுடைய டியூட்டிஸ் இருக்கும். அந்த டியூட்டிஸ் வந்து போடும்போது அந்த ப்ரைஸ் குறையாது, ஆனால் வந்து ஏறும். இப்போ நம்ம பார்த்தோம்னா லாஸ்ட் ஒரு மாசத்துல வந்து ப்ரைஸ் எக்கச்சக்கமாக ஏறி இருக்கு, ஆனால் வந்து எந்த கவர்மெண்ட்டும் வந்து டியூட்டியை ஏற்றலை. அதனால நமக்கு அதோடைய எஃபெக்ட் இது வரைக்கும் தெரியல. ஸோ இதே தான் ரிவர்ஸில் நம்ம பார்க்க முடியும். அதனால ப்ரைஸ் இறங்கிடுச்சுனாலும் அந்த எக்ஸைஸ் டியூட்டி அப்படியே இருக்கும், இல்லை எக்ஸைஸ் டியூட்டியை ஏற்றிருப்பாங்க. இதனால நமக்கு அன்னைக்கு ப்ரைஸ் குறையாது, அது ஃபியூச்சருக்காக வரக்கூடிய ரிசர்வாக வச்சுப்பாங்க. இல்லை அந்த பணத்தை வச்சு அவங்க வந்து டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் எல்லாம் பண்ணுவாங்க. இப்போ நமக்கு கவர்மெண்ட்டுக்கு ஃபண்டிங் தேவை அப்படின்றதுனால நிறைய வந்து இந்த ரோட்ஸ் ஆகட்டும், இல்லை இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணுறதாகட்டும், இதெல்லாம் வந்து அந்த வரக்கூடிய எக்ஸ்ட்ரா வருமானத்தில் அவங்க பண்ணுறதுனால இந்த இது வந்து இம்மீடியட்டாக குறையிறதில்ல. அது ஜென்ரலாக கன்சியூமர் அந்த டைமில் பேர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அது வந்து க்ரோத்தை கொடுத்துட்டே இருக்கும். ஏன்னா கவர்மெண்ட் ஸ்பெண்ட் பண்ண எக்கானமி ஓரளவுக்கு க்ரோ ஆக ஆரம்பிச்சிடும். பெட்ரோல் விலை வந்துட்டு 101 ரூபாய் கிட்ட இருக்குது சார். பட் ஆக்சுவல் பெட்ரோல் விலை என்ன சார்? இன்றைக்கி இருக்கக்கூடிய எல்லா கவர்மெண்ட் டேக்ஸ் எக்ஸைஸ் டியூட்டின்னு பார்த்தோம்னா சென்ட்ரல் ஸ்டேட் இது ரெண்டும் கலந்து வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 40% 50% வந்து போயிடும். அதாவது பாதி விலை வந்து அந்த பெட்ரோலை உற்பத்தி பண்ணுறதுக்கும் அதை ரீஃபைன் பண்ணுறதுக்கும் அதோடைய டீலர் கமிஷன் சொல்லுவாங்க. இந்த பெட்ரோல் பங்குக்கு அவங்களுடைய டீலர் கமிஷன் இதெல்லாம் சேர்த்து வரக்கூடியது வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு பாதி விலை வரும். ஒரு 50 60 வரைக்கும் இருக்கலாம். ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் அது வந்து மாறுபடும். இது தவிர மீதி இருக்கிறதெல்லாம் வந்து அந்த எக்ஸைஸ் டியூட்டி அந்த ஸ்டேட்டோட டேக்ஸாக இருக்கலாம், இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஓரளவுக்கு டேக்ஸ் போட்டிருக்கலாம். இந்த ரெண்டுத்தில் இருக்கக்கூடியது தான் அந்த ப்ரைஸு. ஸோ அதுதான் நம்ம இன்னைக்கு ஸ்க்ரீனில், அதாவது பெட்ரோல் பங்க்கில் பார்க்கக்கூடிய ப்ரைஸ். பெட்ரோல் அண்ட் டீசல் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் ஜிஎஸ்டி கீழே வரலை அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேள்வி எழுப்பியிருந்தாங்க. அப்படி வந்து ஜிஎஸ்டி கீழே வந்துச்சு அப்படின்னா அதில் எவ்வளோ சேஞ்சஸ் இருக்கும் சார்? ஒரு ரஃப் கால்குலேஷன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம படித்தோம். அதாவது ஜிஎஸ்டி வந்து ஹையஸ்ட் ஸ்லாப் இந்தியாவில் வந்து 28%. இப்போ ஜிஎஸ்டி போட்டோம் அப்படின்னா இந்த பெட்ரோலுடைய ப்ரைஸ் ஆனது வந்து 70 75 ரூபாய்க்கு வந்துடும். அதாவது 100 ரூபான்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, இன்னைக்கு 100 ரூபா 101 ரூபா சொல்கிறது வந்து 70 75 ரூபாய்க்கு வந்துடும். ஆனால் அதை அப்படி நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னா இந்த எக்ஸ்ட்ரா வரக்கூடிய இந்த ப்ரைஸ் தான் கவர்மெண்ட் வந்து ஏதோ ஒரு க்ரோத் ப்ராஜெக்ட்டுக்கு வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது பல காலங்களாக நடக்கிறது. ஒரு கவர்மெண்ட்டோ இல்லை ஒரு விஷயங்களோ நம்ம குறை சொல்லிக்க முடியாது. இது பல காலமாக இது நடந்துட்டு இருக்கு. இது அப்படியே தொடருது. ஏன்னா இதையும் வந்து அவங்க வந்து பட்ஜெட்டில் வந்து ஆல்ரெடி ப்ரொவிஷன் பண்ணிடுறாங்க. இத்தனை பர்சன்டேஜ் வந்து நமக்கு இதுலேருந்து வரும் அப்படின்ட்டு. ஒருவேளை அந்த பெட்ரோல் விலையை குறைச்சிட்டாங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு வந்து அந்த அளவுக்கு வருமானம் இருக்காது. அப்போ அவங்களுடைய பட்ஜெட் தடைப்படும். அதனால வரக்கூடிய அவங்க நிதி நிலைமை வந்து தடைப்படலாம். அதில் கவர்மெண்ட் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய விஷயங்கள் வந்து நிறைய தடைப்படலாம். ஸோ அதனால் அந்த ப்ரைஸ் இறங்காமல் அப்படியே வச்சுட்ருக்காங்க. ஃபியூல் எக்ஸ்பென்சஸை நான் கட்டுக்கோப்பாக வச்சுக்கிற மாதிரி என்னோட டெய்லி லைஃப் ஸ்பெண்டிங்ஸையும் நல்லா மீட் அவுட் பண்ணிக்கணும். பட் இதையும் நான் பார்த்துக்கணும் அப்படின்னா நான் என்ன சார் பண்ணணும்? ப்ரைஸ் ரைஸை வந்து நம்ம குறைக்க முடியாது. ஸோ நம்ம எப்படி யூஸ் பண்ண முடியும்னா ஒரே ஒரு வழி என்னென்னா யூசேஜை குறைக்கிறது தான். இது வரைக்கும் நம்ம வண்டி எடுத்துகிட்டு போய் பழகிருப்போம். சில இடங்கள் வந்து பக்கத்துலேயே இருக்குது அப்படின்னா அது வந்து நடந்து போகலாம். சைக்கிள் இருந்ததுன்னா அதில் போகலாம். இது ஃபியூவலை வந்து நிச்சயமாக வந்து குறைக்கும். ரெண்டாவது விஷயம், நம்ம ரொம்ப அவேராக இருக்கணும். நிறைய நேரங்களில் நம்ம வெஹிக்கிள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா பர்டிகுலர் ப்ரெஷர் எல்லாம் இருக்கு இல்லையா, வெஹிக்கிள் ப்ரெஷர்லாம் செக் பண்ண மாட்டோம். ரிசர்ச் என்ன சொல்லுது அப்படின்னா 3% வரைக்கும் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா செலவு பண்ணுறீங்க. அதாவது ஃபியூவலை வந்து எக்ஸ்ட்ரா செலவு பண்ணுறீங்க. அந்த ப்ராப்பர் வந்து ஏர் ப்ரெஷர் இல்லை அப்படின்னா 3% எக்ஸ்ட்ரா செலவு பண்ணுறீங்க. இதுவே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒரு விஷயம். அதுக்கு அடுத்தது என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் ஸ்மார்ட்டாக போய் சில பேர் கிரெடிட் கார்டு வச்சுருப்பாங்க. அது வந்து பெட்ரோ கார்டு அந்த மாதிரி வச்சுருந்தாங்க அப்படின்னா ஒரு சில கார்ட்ஸில் என்னென்னா 3% வரைக்கும் கேஷ்பேக் கொடுக்குறாங்க. அதாவது நீங்கள் 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டிங்கன்னா 3 ரூபா வந்து உங்களுக்கு திரும்பி வந்துடும். உங்கள் எஃபெக்டிவ் காஸ்ட்டே வந்து 97 ரூபா தான். நீங்கள் ஒரு 45 நாள்லையோ 50 நாளைக்குள்ளே அதை வந்து திருப்பி கட்டிடலாம். பட் அந்த 3 ரூபான்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம். இது வரைக்கும் யூட்டிலைஸ் பண்ணாதவங்க வந்து இந்த மாதிரி விஷயங்களை யூட்டிலைஸ் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு உங்களுடைய பெட்ரோல் இதை குறைக்க முடியும். ஒன்று, தேவையில்லாத இடத்துல செலவு பண்ணாதீங்க. ரெண்டாவது, கொஞ்சம் ஸ்மார்ட்டாக அவேராக ப்ரொடெக்ஷன் எடுத்துட்டிங்கன்னா டெஃபினட்டாக ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணலாம். பெட்ரோல் விலையேறிச்சு அப்படின்னா அது எப்படி சார் ஸ்டாக் மார்க்கெட்டையும் சரி இல்லை இன்ஃப்ளேஷனையும் எப்படி அஃபெக்ட் பண்ணுது சார்? அது இப்போ நான் ஒரு சின்ன இன்வெஸ்டர், நான் இப்போ தான் மார்க்கெட்டுக்குள்ளே நுழைய போகிறேன் அப்படின்றப்போ இந்த மாதிரி விஷயங்கள் அஃபெக்ட் ஆகுதுன்றப்போ என்னோட மைண்ட் செட் எப்படி இருக்கணும்? ஃபியூவல் ப்ரைஸஸ் ஏறுது அப்படின்றது வந்து நம்ம தனியாக எடுத்து பார்க்க முடியாது. இப்போ ஃபியூவல் ப்ரைஸ் ஏறுது அப்படின்னா அதை வந்து ஹோலிஸ்டிக்காக பார்க்கணும். நம்ம இப்போ நான் முதலே சொன்ன மாதிரி விலைவாசி ஏற்றம் எப்படின்னா ஏன் பெட்ரோல் ஏறும்போது விலைவாசியும் ஏறுது அப்படின்னா அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் விஷயம். அதனால ஏறுது. இதனால ஒவ்வொரு விஷயங்களும் வந்து மாற ஆரம்பிச்சிடும். இப்போ ஒவ்வொரு இதில் வந்து பர்டிகுலராக இங்கே சென்னையில் ஒரு கார் மேனுஃபேக்சரிங் கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு வந்து மூலதனம் வந்து இரும்பு, அது வேற ஏதோ ஒரு ஸ்டேட்லேருந்து வருது அப்படின்னா அதோடைய காஸ்ட் ஏற ஆரம்பிச்சிடும்.
ஸோ அந்த பர்டிகுலர் கார் கம்பெனி வந்து அதை கன்சியூமருக்கு தான் பாஸ் பண்ணுவாங்க. அல்டிமேட்லி அந்த டிரான்ஸ்போர்ட் கம்பெனி அந்த கார் கம்பெனிக்கு கொடுப்பாங்க, கார் கம்பெனி வந்து கன்சியூமர் கம்பெனிக்கு வந்து பாஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்து விலைவாசி ஏற்றும். இது வந்து கன்சியூமர் குட்ஸாக இருக்கலாம், நம்ம வேண்டிய அத்தியாவசிய பொருட்களாக இருக்கலாம், இல்லை எனிதிங் நம்ம பேசக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் அந்த காஸ்ட் வந்து ஏற ஆரம்பிச்சிடும். ஒருவேளை அவங்களால பாஸ் பண்ண முடியல அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுடைய மார்ஜின் குறைஞ்சிரும். ஒரு கம்பெனி வந்து ஃபுல் எஃபெக்ட் வந்து பாஸ் பண்ண முடியலன்னா மார்ஜின் குறைஞ்சிரும். மார்ஜின் குறைஞ்சிடுச்சுன்னா என்ன ஆகுன்னா ப்ராஃபிட் குறைஞ்சிரும். இப்போ ப்ராஃபிட் குறைஞ்சதுனாலே வந்து உங்களுடைய ஏர்னிங்ஸ் அதிகமாக கிடையாது. ஷேர் மார்க்கெட் எப்போ ஏறும்? உங்களுடைய ஏர்னிங்ஸ் ஏற தான் உங்களுடைய ஷேர் மார்க்கெட் ஏறும். ஒருவேளை ப்ராஃபிட் குறைஞ்சிருச்சு அப்படின்னா ஷேர் மார்க்கெட்டில் அந்த ரிஃப்ளெக்ஷன்ஸ் வரும். அந்த பயத்தினால தான் நம்ம வந்து சில கரெக்ஷன்ஸை இப்போ பார்த்துருக்குறோம். இது வந்து ரொம்ப சின்ன ஒரு டைம் ஃப்ரேம், அதாவது ஒரு மாதம் எஃபெக்டிவ்லி இன்னைக்கு வரைக்கும் முடிஞ்சிருக்கு. பட் இது ரொம்ப நாள் தொடராது அப்படின்ற ஒரு ஒப்பீனியன் இப்போ வந்துகிட்டு இருக்கு. ஒருவேளை பை சான்ஸ் ஒரு 5% சான்ஸில் வந்து அது ரொம்ப நாள் தொடர்ந்ததுன்னா அந்த எஃபெக்ட் வந்து கொஞ்சம் இருக்கும். அது சீராகிறதுக்கு ஃபியூ மந்த்ஸ் ஆகலாம். பட் அதர்வைஸ் ஒரு 2 மாதங்களில் வந்து இது வந்து நார்மல் லெவலில் வந்துட்டு அதுக்கப்புறம் ஏர்னிங்ஸ் வந்து கொஞ்சம் பெட்டர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். ரொம்ப ரொம்ப நன்றி.